ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ராமநாதபுரம் அருகே பெருங்குளம் பகுதியில் சொகுசு காரும் சுற்றுலா வேனும் மோதிய விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம். குமார், இந்த விபத்து எப்படி நடந்தது? அவர்களுக்கு மேலும் யாரேனும் உயிரிழந்திருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் அருகே சொகுசு காரில் சுற்றுலா வேன் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்காக சாமி தரிசனம் செய்வதற்காக குடும்பத்தோடு சுற்றுலா வேனில் 15 பேர் கொண்ட நபர்கள் வந்துள்ளனர். இந்நிலையில் நதிப்பாலம் அருகே சொகுசு காரில் பயணம் செய்த முனீஸ்வரன் என்பவர் அவ்வழியாக வேனில் அதாவது தூக்க கலக்கத்தில் இருந்ததால் அவர் வேனில் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே சொகுசு காரில் வந்த முனீஸ்வரன் உயிரிழந்தார். வேனில் பயணம் செய்த 12 வயது சிறுமி சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த அதாவது அதிகாலை 3 மணி அளவில் நடைபெற்ற இந்த விபத்தில் கிட்டத்தட்ட சுமார் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக பெருங்குளம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு துறையினர் மற்றும் ஜேசிபி கொண்டு இந்த போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது, போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த 15 பேர் கொண்ட இந்த சுற்றுலா வாகனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக ராமேஸ்வரத்திற்கு வரும் வழியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பெரிய துரதிருஷ்டமானது. மேலும் 10 பேர் இதில் படுகாயமடைந்தனர். இவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆபத்தான நிலையில் 2 உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் பெருங்குளம் சம்பவம் அந்த பகுதியில் பொதுமக்கள் இரவு நேரம் என்பதால் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டது. அதாவது நெடுஞ்சாலை ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலை பகுதியில் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்றதால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி குமார்.